ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னா கொத்து புரோட்டா தான். இந்த கொத்து புரோட்டா வந்து நம்ம வீட்டில் தான் பண்ணோம். இந்த கொத்து புரோட்டா நம்ம வீட்டில் பண்ண மூஞ்சில் அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்மெல்லு, அவ்வளோ இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இந்த கொத்து புரோட்டா வந்து உங்கள் கடையில் வாங்கிட்டு தான் வீட்டில் பண்ணுங்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டில் தான் பண்ணது. அந்த வீட்டில் பண்ணும்போது நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எச்சு ஊறும். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அதே இது உங்களுக்கு பண்ணுறது காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா பாத்திரத்தை நல்லா சுட வச்சுக்கோங்க. சுட வச்ச பிறகு ஏலக்காய், அதுக்கடுத்து பட்டை நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு அதுக்கடுத்து வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த வெங்காயத்து கூட என்னென்னலாம் போடணுன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நல்லா போட்டு கிண்டணும். அதாவது இந்த கொத்து புரோட்டா மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமானது இந்த கிண்டுறதுல தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்கே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொத்து புரோட்டா ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு அது கூட தக்காளி போட்டு நல்லா மை மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். மையாக அரைச்சிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கடுத்து பெப்பர் பொடி, வத்தத்தூள், அதுக்கடுத்து பிரியாணி மசாலா. ஏன் பிரியாணி மசாலா போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி இதையும் நல்லா போட்டு நல்லா கிண்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ கிண்ட முடியுமோ நல்லா கிண்டிக்கணும். கிண்டி முடிச்சுட்டு சால்னா நாங்கள் ஒரு 15 புரோட்டா போட்டு நாங்கள் பண்ணணும். அந்த 15 புரோட்டா போட்டதுக்கு நாங்கள் 4 சால்னா பாக்கெட்டை உடச்சி ஊற்றிட்டு அந்த 4 சால்னா பாக்கெட்டையும் நல்லா கிண்டணும். அதுக்கு நல்லா கிண்டிட்டு அது மேலே உப்பு, நாங்கள் கல் உப்பு தான் போட்டோம். நல்லா கல் உப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே மறுபடியும் நீங்கள் பெப்பர் பொடி போடணும். ஏன் பெப்பர் பொடி எவ்வளோ போட்டோன்னா பெப்பர் பொடி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். அது போக அந்த 15 புரோட்டாவையும் பிச்சு போட்டிருக்கு. அந்த 15 புரோட்டாவையும் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புரோட்டாவை வந்து பிச்சு போடுறதெல்லாம் டாஸ்கே. ஏன்னா நீங்கள் பெருசாக பிச்சு போட்டிங்கன்னா அதில் உள்ள மசாலா எதுவுமே இறங்காது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சின்னதாக பிச்சு போட முடியுமோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் உங்களை சின்னதாக பிச்சு போட சொல்கிறேன்னா பெருசாக இருந்தால் அதில் உள்ளது எதுவுமே உள்ளே இறங்க. நீங்கள் சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா லைட்டாக பிடிச்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 15 புரோட்டா பிச்சு போட்டுட்டு அதை நல்லா கிண்டணும். அதாவது இன்னொருது என்னன்னா எக்காரத்துக்கு கொண்டு அடியே பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி முடித்த பிறகு அது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த மசாலா, அந்த புரோட்டாக்கு எல்லாமே கலந்த ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லை அப்போ முட்டை, நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த 15 புரோட்டாக்கு நாங்கள் 5 முட்டை சேர்த்தோம். நாங்கள் நார்மல் முட்டை தான் சேர்த்தோம். நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அந்த 5 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நீங்கள் முட்டை வந்து எதுவுமே பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கடுத்து அதில் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த முட்டை இதெல்லாமே சேர்ந்த பிறகு அந்த ஸ்மெல்லு கூட அதுக்கடுத்து முக்கியமான டாஸ்க்னா உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கொத்த முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கொத்திக்கோங்க. அதாவது நாங்கள் கரண்டிகிட்ட கொத்துருவோம். நீங்கள் கிளாஸை வச்சு நீங்கள் கொத்திக்கலாம். நல்லா கொத்தி முடிச்ச பிறகு பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னொரு வீடுகளில் சந்திப்போம்.